Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே பழுதடைந்த நியாய விலை கட்டடத்தை அகற்றி புதிய கட்டடம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலூர் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடை பழுதடைந்து சுவர் மற்றும் மேல்தள சிமெண்ட் கலவைகள் உதிர்ந்து கீழே விழும் நிலையில் உள்ளது. மழைக்காலங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து அரிசி, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நனைந்து நாசமாவதாகவும் கூறப்படுகிறது. எனவே விடிய அரசு புதிய கட்டடம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத் தீயால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். தோட்டியோடு மலையில் திடீரென பற்றிய தீயால் அரிய வகை மரங்கள், மூலிகை தாவரங்கள் தீயில் எரிந்து நாசமானது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் உள்ள அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்துவிடும் என அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டனர். BAB பாசன வாய்க்காலை தூர்வாராமல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் குப்பைகள் அடைத்து தண்ணீர் சாலையில் பாய்ந்தோடி வீணாகி வருகிறது. திருப்பூர், கோவை மாவட்டத்தின் பெரும்பாலான விவசாய நிலங்கள் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் மூலமாக பயனடைந்து வருகின்றது. வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் சாலைகளில் பாய்ந்து வீணாவதுடன் வாகன ஓட்டிகளும் குடியிருப்பு வாசிகளும் அவதியடைந்து வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட குடிமராமத்து பணிகளை விடிய அரசு கோட்டை விட்டதால் தான் இந்த நிலை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பொது கழிப்பறை கட்டி முடித்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் திறக்கப்படாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குன்னூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பாக 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கழிப்பிடம் கட்டப்பட்டது. ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மெத்தன போக்கால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். உள்ளாட்சி நிர்வாக குளறுபடி உள்ள நிலையில் கழிப்பிடம் எப்போது திறக்கப்படும் என்று மக்கள் புலம்பி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நெல் கொள்முதலை தனியாருக்கு வழங்கும் மத்திய அரசின் உத்தரவான NCCF-ஐ உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியின் சங்கத்தினரே வீதியில் இறங்கி போராடும் அவல நிலை இருப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வைக்கோலுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பருவம் தவறி பெய்த மழையினால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு வைக்கோல் வீணாகி சரியான விலை போகவில்லை என்றும், மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படும் வைக்கோல் அறுவடை முடிந்தும் வயல்களில் அப்படியே உள்ளது என்றும், வைக்கோல் கட்டிற்கு 50 ரூபாய் செலவாகும் நிலையில் 20 முதல் 30 ரூபாய் வரை வியாபாரிகள் வாங்குவதால் பெருத்த நஷ்டம் ஏற்படுவதாகவும், இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் திரைச்சி வியாபாரிகிட்ட கொடுக்குறோம். வியாபாரி எடுக்க மாட்டேங்கிறாங்க, விலை கம்மியாக எடுக்கிறாங்க. ஒரு கட்டு திரைக்கிறதுக்கு மிஷின் வச்சு திரைக்கிறதுக்கு 50 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் வியாபாரிகிட்ட கொடுக்குறப்ப அவங்க 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதுலேயும் எங்களுக்கு லாஸ் ஆகுது. இதுக்கு சரியான தீர்வு இந்த வைக்கல் சம்மந்தமாக எதுவும் தொழிற்சாலைகள் இந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள்கிட்ட இந்த வைக்கலை கொள்முதல் பண்ணி, அரசாங்கமே கொள்முதல் பண்ணி வைக்கல் சம்மந்தப்பட்ட என்ன தொழிற்சாலையோ அதை அரசாங்கம் அமைக்கணும்.